இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மணச்சநல்லூர்லயே நல்ல ஃபேமஸான ஒரு பழக்கடைக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த கடையில போயிட்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். கடையில அண்ணன் இருக்காரு, அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே, உங்க கடையில இவ்வளவு பழம் வச்சிருக்கீங்க, அந்த பழம் எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லண்ணே. அண்ணே, இது என்ன பழம்ண்ணே? இது செவ்வாழைண்ணே. செவ்வாழையாண்ணே. செவ்வாழை ரேட் எவ்வளோண்ணே? கிலோ 100 ரூபாண்ணே. கிலோ 100 ரூபாயாண்ணே. ஓகேண்ணே. செவ்வாழை எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாருங்க, கிலோ வந்து அண்ணன் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. நல்லா ஒர்த்து தான் கண்டிப்பா. அண்ணா இது என்ன பச்சை கலர்ல இருக்கு, இது என்ன பழம்? அவகோடாண்ணே. அவகோடாவாண்ணே. இது எவ்வளோண்ணே? கிலோ 280. கிலோ 280 இந்த பழம்லாம் வந்து நல்லா மலை பிரதேசத்துல தான் கிடைக்கும். ஆனா அண்ணன் வந்து அண்ணன் கடையில இருக்கு. பக்கத்துல என்னண்ணே சிவப்பு சிவப்பா இருக்கு, இது என்ன பழம்ண்ணே? ரம்பூட்டாண்ணே. ரம்பூட்டானே. இது எவ்வளோண்ணே? கிலோ 380. கிலோ 380 ஓகே. அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா தெரியும், கிலோ 380. எல்லாமே நல்லா அந்த குச்சியோட கூட இருக்கு, குச்சி கூட எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா பக்கத்துல இது என்ன சிவப்பு சிவப்பா குண்டு குண்டா கிடக்கு? இது பிளம்ஸ்ண்ணா. பிளம்ஸாண்ணே. பிளம்ஸ் எவ்வளோண்ணா? 1/4 கிலோ 50ண்ணா. 1/4 கிலோ 50 கிலோவா எடுத்தாங்கன்னா 180க்கு தரலாம். ஓகேண்ணா. 1/4 கிலோ வந்து 50 ரூபாயா, 1 கிலோவா எடுத்தாங்கன்னா 180 ரூபாய்க்கு தரலாமா? பாருங்க எல்லாமே நீட்டா நல்லா சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. பக்கத்துல இது என்ன பழம்ண்ணா? இது இளந்தண்ணா. இளந்த பழமாண்ணா? சீமை இளந்தன். சீமை இளந்தையாண்ணா. இது எவ்வளோண்ணா? 60 ரூபாண்ணா. 60 ரூபாய்ண்ணா கிலோ. இங்க பாருங்க இளந்தெல்லாம் நல்லா குண்டு குண்டா இருக்கு. எடுத்துட்டு போய் வீட்டுல 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம் மாட்டுக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா அப்படியே இது என்ன பழம்ண்ணே? இது சீத்தாண்ணே. சீத்தாவாண்ணே. இது எவ்வளோண்ணே ரேட்டு? கிலோ 80ண்ணே. கிலோ 80. பாருங்க சீத்தாப்பழம் எல்லாம் பாருங்க, நல்லா எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போனா நல்லா 2-3 பேர் நல்லா சாப்பிடலாம் தாராளமா. நல்லா கனிஞ்ச பழமா தான் வச்சிருக்காரு அண்ணன். அண்ணன்ட்ட காய்ங்கிறதுக்கு வேலையே இல்ல. ஆனா பக்கத்துல இது என்ன பழம்ண்ணே? இது நாட்டு பேரிக்காண்ணே. நாட்டு பேரிக்காவாண்ணே. ஓகேண்ணே. இது எவ்வளோண்ணே நாட்டு பேரிக்கா? 80 ரூபாண்ணே. 80 ரூபாயாண்ணே. ஓகே. இங்க பாருங்க பேரிக்காலாம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா நல்லா பழுத்து இருக்கு. அது வந்து 160 ரூபாய். இதுல வந்து இன்னொன்னு இருக்கு, அது 160 தானே. அந்த இது இருக்கானே உங்கள்ட்ட இப்போதைக்கு? அது இல்ல. ஓகே. அண்ணன்ட வந்து இதே பேரிக்காயில இன்னொரு பேரிக்காய் வச்சிருக்காங்களாம், அது வந்து 180 ரூபாயா? ஓகேண்ணே. அண்ணா கொய்யாப்பழம் எவ்வளோண்ணே? 80ண்ணே. கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கு பாருங்க. எல்லாமே நல்லா நீட்டா அந்த ஒரு கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு. ரொம்ப காயும் இல்ல, ரொம்ப பழமும் இல்ல, அந்த ஒரு பக்குவமான ஸ்டேஜ்ல இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். என்ன கொய்யாப்பழம் எவ்வளோண்ணே 1 கிலோ? கிலோ 80ண்ணே. கிலோ 80. 100 ரூபாய்க்கு தரலாம். கிலோ வந்து அண்ணன் 80 ரூபாயா? பக்கத்துல இது என்னண்ணே? இது திராட்சை. திராட்சை. திராட்சை எவ்வளோண்ணே ரேட்டு? கிலோ 120. கிலோ 120 பாருங்க திராட்சை எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 120 ரூபாய்க்கு கண்டிப்பா சொல்றேன் ஒர்த்து. ஏன்னா அண்ணன் கடையில வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்தேன், சரியான இனிப்பு. ஆனா இது என்ன பழம்ண்ணே? இது ஆரஞ்சு. ஆரஞ்சு பழமாண்ணே. இது எவ்வளோண்ணே கிலோ? கிலோ 120. கிலோ 120. ஆரஞ்சு பழம்லாம் பாருங்க என்னண்ணே? நாக்பூர் ஆரஞ்சு. நாக்பூர் ஆரஞ்சா? அண்ணன் வந்து வெளியூர்ல இருந்து எல்லாம் ஆரஞ்சு பழம் எடுத்து வந்து வியாபாரம் பண்றாரு. ஆனா இது என்ன பழம்ண்ணே? இது மாதுளை. மாதுளையாண்ணே. மாதுளையை பாருங்க எல்லாமே அவ்வளவு ரெட் கலரா இருக்கு. ஆனா இது எவ்வளோண்ணே? இது கிலோ 200. கிலோ 200 பாருங்க அண்ணன் கடையில வந்து கிலோ 200 கிலோ 200 கண்டிப்பா ஒர்த்து. ஏன்னா 3 பழம் வச்சாலே கண்டிப்பா 1 கிலோ வரும், அந்த அளவு நல்ல பெரிய பழமா இருக்கு. ஆனா இது என்ன பழம்ண்ணே? ஆப்பிள். ஆப்பிளாண்ணே. ஆப்பிள் கிலோ எவ்வளோண்ணே? கிலோ 200. கிலோ 200. பாருங்க ஆப்பிளும் நல்ல பெருசு பெருசா இருக்கு. தர்பூசணியா? தர்பூசணி 2 வெரைட்டி வச்சிருக்கீங்க. இது 2 வெரைட்டியோட ரேட் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் இந்த பச்சை கலர்ல இருக்குது, இதுக்கு ரேட் எவ்வளோண்ணே? 2 கிலோ 30. 2 கிலோ 30 பாருங்க 30 ரூபாய்க்கு வந்து இந்த தர்பூசணி எங்கேயுமே கிடைக்காது, அண்ணன் கொடுக்குறாரு. இங்க பாருங்க. பக்கத்துல இது என்னண்ணே? கருதுண்ணே. சோள கருதானே. இது எவ்வளோண்ணே? ஸ்வீட் கார்ன். இது எவ்வளோ? அது 5 கருது 100 ரூபாய். 5 கருது 100 ரூபாய்ண்ணே. கண்டிப்பா வெளியில ஒரு கருது 30 ரூபாய்க்கு மேல விற்பாங்க. ஆனா வந்து அண்ணன் வந்து கடையில ஒரு கருது வந்து 20 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. ஆனா இது எவ்வளோண்ணே? அது கிலோ 100 ரூபாய். மலை நெல்லிக்காய் கிலோ 100 ரூபாயா? இப்பெல்லாம் இது ரேரா எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல, அண்ணன் கடையில வச்சிருக்காரு. ஆனா அன்னாசி பழம் எவ்வளோண்ணே? கிலோ 60. கிலோ 60 இங்க பாருங்க அன்னாசி பழமும் நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வந்து கடலை வச்சிருக்காரு. ஆனா அந்த கடலை எவ்வளோண்ணே ரேட்டு? கடலை வந்து கிலோ 100 ரூபாய். கிலோ 100 ரூபாயாண்ணே. பாருங்க அண்ணன் வந்து எல்லா டைமும் இந்த கடலை அண்ணன் வச்சிருப்பாராம், மழை போல குமிச்சு வச்சிருக்காரு. ஆனா இது என்னண்ணே? சாத்துக்குடி. சாத்துக்குடியாண்ணே. சாத்துக்குடி கிலோ எவ்வளோண்ணே? 1.5 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 100 ரூபாயா? கண்டிப்பா சொல்றேன் இந்த பழம் வந்து எங்கேயுமே வாங்க முடியாது 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு. ஏன்னா பழத்தோட குவாலிட்டி வந்து இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும், எல்லாமே அவ்வளவு பச்சையா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா இது என்ன பழம்ண்ணே? அது நேந்திரம்.
நேந்திர பழமாண்ணே. நேந்திரம் வாழைப்பழ சிப்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ணன் வந்து பழமே வச்சிருக்காரு. பக்கத்துல இது என்னண்ணே? அது பச்சை வாழை. ஓகேண்ணே. அண்ணா நேந்திர பழம் ரேட்டு சொல்லவே இல்லை. ரேட் எவ்வளோண்ணே? பழம் 10 ரூபாண்ணே. ஒரு பழம் 10 ரூபாய்ண்ணே. கண்டிப்பா வந்து 10 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்து. அண்ணா அந்த சாத்துக்குடியோட விலை எவ்வளோண்ணே? 1.5 கிலோ 100. 1.5 கிலோ கிலோ 20தானே? ஓகேண்ணே. இந்த பச்சை வாழைப்பழம் எவ்வளோண்ணே ரேட்டு? 5 ரூபாண்ணே பழம். ஒரு பழம் 5 ரூபாயா? கண்டிப்பா பாருங்க 5 ரூபாய்க்குலாம் இந்த பழம் எங்கேயுமே கிடைக்காது. எல்லாமே வந்து பெரிய பெரிய பழமா இருக்கு. ஓகே. வேற என்ன பாருங்க, அண்ணன் கடையில வந்து ரயில் பெட்டி மாதிரி அடுக்கி வச்சிருக்காரு பழம் எல்லாம். எவ்வளவு பழம் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே வந்து இந்த வீடியோல ஃபுல்லா ரேட்டு சொல்லியிருக்கோம். மணச்சநல்லூர் டு எதுமலை ரோடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு ரேட்டு. யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.